எங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீ ஏன் என்கிட்ட சொல்லல? உங்க கஷ்டத்தை நான் எப்படிங்க அதிகரிக்க முடியும்? அப்புறம் எந்த கஷ்டத்தை நீ தனியா அனுபவிச்சியோ அது என்ன ஆகுறது? நான் அந்த ஜெயிலுக்குள்ள தானே இருந்தேன். இப்ப நீங்க வெளியே வந்துட்டீங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல என் கூட இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 1000 வீடு கட்டுவேன்னு. இங்க இல்லாட்டி வேற எங்கேயாவது நம்ம கனவிலத்தை நிச்சயமா கட்டுவோம். கட்டுவோம் இல்லைங்க? கண்டிப்பா கட்டுவோம். என்னங்க, நாம இந்த ராத்திரியில எங்க போவோம்? ராத்திரி முழுக்க நாம ஸ்டேஷன்ல தங்கலாம். அப்புறம் நாளைக்கு காலையில நாம நிரந்தரமா இந்த ஊரை விட்டு போயிடலாம். நாளைக்கு காலையில் தானே போவோம். இன்னைக்கு ராத்திரி நாம பாட்டி அப்புறம் தங்கச்சி கூட தங்கிக்கலாமே. அட்லீஸ்ட் நீங்க இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கலாம்ல. இருங்கண்ணா, என்ன அர்த்தம்? நீ எங்க போவ? நான் எங்கெங்க போவேன்? எங்க நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களோ நான் அங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க பின்னாலேயே வந்துருவேன். ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? அக்கா, நான் எல்லாருக்காகவும் சமைச்சிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் ஏன் லேட் பண்றீங்க? நீங்க இங்க வரீங்கல்ல? சரி, நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம். சரிக்கா, சீக்கிரம் வாங்கன்னு நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். மல்லிகாக்கா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? கேளு. அக்கா, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சௌமியா நம்ம கூட திருநங்க ரூபத்துல அவளை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு வந்தா. ஆனா அக்கா, நீங்க எப்பவுமே அவளை அந்த ரூபத்துல இருந்து, அந்த உண்மை கிட்ட இருந்து தூரமா இருக்க வைப்பீங்க. ஒருவேளை அப்படி செஞ்சு நம்ம அந்த உலகத்தோட சௌமியாவை பலகீனமாக்கிட்டு இருக்கோமா? ஷமிலி, இது அவளோட முடிவு. அவளுக்கு துணை போய் நான் செஞ்சது தப்பா இல்ல சரியான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இது மட்டும்தான் தெரியும். நாம எப்படி இருக்கிறோன்றத உணர வேண்டியது நிச்சயமா அவளோட பொறுப்பு. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம். அப்பதான் அவ தெரிஞ்சுக்குவா எங்க, எப்போ, எப்படி, எந்த போராட்டத்தை அவ சௌமியாவா போராடணும், எந்த போராட்டத்தை அவ திருநங்கையா போராடணும்னு. போடுவாக்கா? இன்னைக்கு சாப்பாடோட சுவை ரெட்டிப்பா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் அருண் நிரபராதின் விடுதலையாய் வந்த சந்தோஷம். இந்த சாப்பாட்டோட சுவை இருக்கே 4 மடங்கு அதிகரிச்சிருக்கும். ஒருவேளை அருண் 2 பொண்ணுங்களுக்கு புருஷனா வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பாட்டி, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னல நான் டிவோர்ஸ் வாங்க போறேன்னு. அப்புறம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எந்த நேரம் எதை பத்தி பேசணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? பாத்தியா அருண் கண்ணா, பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு. அம்மாடி, கல்யாணம்லாம் விளையாட்டு கிடையாதுமா. அருண் கண்ணா, நீ புத்திசாலி, நீ யாரும் இவளுக்கு எடுத்து சொல்லு.